வணக்கம். நான் திருமதி சங்கரேஸ்வரி ஆரம்பம். பேரரசர் அசோகரை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கலிங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நாட்டு அரசனுக்கும் அந்த நாட்டு அரசனுக்கும் தான் சண்டை. இடையில எதுக்காக இத்தனை ரத்த ஆறு ஓடணும், இத்தனை மக்கள் பலியாகணும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் போரே புரியாம புத்த மதத்தை தழுவி தன்னோட மகனையும் மகளையும் கூட அந்த புத்த மதத்தை பரப்புறதுக்காக உலக நாடுகளுக்கெல்லாம் அனுப்புனாரு அப்படின்னு வரலாறு சொல்லுவாங்க. அந்த அசோகரை பத்தி ஒரு சின்ன கதை படிச்சேன். பேரரசர் அசோகர் தன்னோட அமைச்சர்களோட நகர்வலம் போறாரு. போகையில எதிரில் ஒரு துறவி, ஒரு முனிவர் வர்றாரு. வந்த உடனே அரசர் என்ன செய்யறாரு அப்படின்னா 2 கையையும் கூப்பி சிரம் தாழ்ந்து அவரை வணங்குறாரு. இந்த அமைச்சர் சொல்றாரு, நீங்க ஒரு பேரரசர், நீங்க யாரையும் வணங்கக்கூடாது, இப்படி உங்க தலையை கீழே வச்சு வணங்கலாமா, உங்க தலையில மணிமுடி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அசோகர் சிரிச்சுக்கிட்டே அரண்மனைக்கு போயிட்டு இந்த அமைச்சரை கூப்பிட்டு விடுறாரு. அமைச்சரே, எனக்கு ஒரு ஆட்டோட தலை, ஒரு புலியோட தலை, ஒரு மனிதனோட தலை வேணும்னு கேட்குறாரு. அரசர் கேட்டிருக்காருல்ல, கட்டளையாச்சு. அமைச்சர் 3 தலையும் கொண்டு வந்து அரசர் முன்னாடி வைக்கிறார். அரசர் சொல்றாரு, அமைச்சரே, இந்த 3 தலைகளையும் சந்தையில போய் வித்துட்டு வாங்க, ஒரு விழா வச்சு வித்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாரு. அமைச்சர் அந்த 3 தலைகளையும் எடுத்து சந்தையில வச்சு விற்க ஆரம்பிச்சு சாயங்காலமா மறுபடியும் அரசரை போய் பார்க்க போறாரு. பார்த்து சொல்றாரு, அரசரே, நீங்க சொன்ன மாதிரி 3 தலையும் கொண்டு போய் விற்க போனேன். ஆட்டு தலையை ஒருத்தர் வாங்கிக்கிட்டாரு, புலி தலையையும் ஒருத்தர் வாங்கிக்கிட்டாரு, ஆனா அந்த மனுஷன் தலையை யாருமே வாங்கலைன்னு சொல்றாரு. நீங்க என்ன விலை வச்சீங்க? என்ன விலை வச்ச? இது அதிகம்ல, நீங்க நாளைக்கு இலவசமா போய் சந்தையில யாருக்காவது கொடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாரு. மறுநாள் அந்த மனித தலையோட மட்டும் அமைச்சர் சந்தைக்கு போறாரு. போய் இந்த மனுஷன் தலை இலவசமும் கொடுக்க பாக்குறாரு. அப்பவும் யாரும் வாங்கலை. மறுபடியும் அந்த மனித தலையை தூக்கிட்டு அரண்மனைக்கு வராரு அசோகர் முன்னாடி. அசோகர், என்னாச்சு அமைச்சரே அப்படின்னு கேட்குறாரு. இலவசமா கொடுத்தாலும் இந்த தலையை யாரும் வாங்கிக்கிட மாட்டேக்காங்க அப்படின்னு சொன்னார். அப்ப அசோகர் சொன்னாராம், இலவசமா கொடுத்தாலும் மனித தலைக்கு உயிர் இல்லைன்னா மரியாதை இருக்காது. உயிர் இருக்கும் போதே துறவிகளையும் நம்மை விட பெரியவர்களையும் இந்த தலை கொண்டு வணங்குறத விட இந்த தலைக்கு வேற சிறப்பு கிடையாதுன்னு அசோகர் சொன்னாராம். எல்லாருக்கும் நன்றாம் படிதல், அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. நன்றி.